தென்கொரிய அதிபர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் வலுத்து வருவதாக அந்நாட்டு தலைநகர் சியோலில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் முனைவர் பத்மநாபன் மோகனன் கூறினார். இவர்கள் மட்டுமல்லாமல் அரசு தளத்தில் மட்டுமல்லாமல் பத்திரிகை மற்றும் ஊடக பிரதிநிதிகள் அனைவரும் குடியரசுத் தலைவர் யூன் சக் அவர்களுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. நாங்கள் போரடிக்கிறோம், ஒரு போர் தொடுக்கிறோம், அவர்கள் இந்த செயலை செய்ததற்கான போர் தொடுக்கிறோம் என்ற ஒரு விமர்சனத்தையும் வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் முக்கியமான முன்னேற்றமாக இன்று கொரியாவின் தொழிலாளர் சங்கமான கொரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஜனாதிபதி யூன் சக் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரி காலவரையற்ற பொது வேலை நிறுத்தத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இன்னும் விரிவடையும் என்பது தெரியவில்லை. ராணுவ ஆட்சி குறித்து அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை நீதித்துறை கண்காணித்து வருவதாக கொரிய தமிழ்ச்சங்கத்தின் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான பத்மநாபன் தெரிவித்தார். தென்கொரிய நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சோஹூதே அவர்கள் இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட நடைமுறையை நாங்கள் கூர்ந்து கவனித்து அதில் இருக்க சிக்கல்களை களைவதற்காகவும் முழுமையான ஜனநாயக முறைப்படியான இராணுவ சட்டம் அமல்படுத்தக்கூடிய கூறுகளை ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு உள்ள ஆளுமையினால் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் சிக்கல் ஏற்படும் என்ற அச்சத்தினாலும் அவசர ராணுவ சட்டம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கலாம் என அவர் கூறினார்.